வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 4 பர்னர் கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன். இதை நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதோட பேக்கேஜிங்கில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சேஃப்டியாக அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்க்ராச்சஸும் வராமல் மேலே ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணி ரொம்பவே சூப்பராக அனுப்பியிருந்தாங்க. இதுதான் நம்ம வாங்கியிருக்க 4 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பர்னருமே நல்ல ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று நம்மளுக்கு லார்ஜ் சைஸும் 2 மீடியம் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பெரிய சைஸ் பர்னர். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுமே நல்ல ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம பாத்திரம்லாம் வச்சோம்னா நல்லா சப்போர்ட் கொடுக்கும். அடுத்து இந்த பர்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பெட்டல் ஃபாஷ் பிரேஸ் பர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு எந்த ஓட்டையுமே இல்லை. இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். இது நம்மளோட கேஸ் இன்லெட் பைப்பு. இதுவுமே நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாபு பாருங்கள், இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இந்த பர்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு பாத்திரம் ஒன்று வைக்கும்போது இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கும். இதோட திக்னஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கீழே ஆன்டி ஸ்கிட் லெக்கும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது ஆடாமல் நல்ல ப்ளேஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 வந்துச்சு. நான் அமேசானில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். இதிலே 2 மாடல் இருக்குது. ஃபோட்டான் பேர்ல் அப்படிங்கிறது. இதோட ஸ்டாண்டோட ஷேப்பை பேஸ் பண்ணி அது மாறுது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் மாடல். இதுவே பேர்ல் மாடல்னால் இதோட ஸ்டாண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.